வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ப்ரோக்ராமர் அண்ட் பவர் சப்ளை போர்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னாக்கா 8051 அட்மல் சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிப் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐசி 40 பின் ஐசியோ இல்லை 20 பின் ஐசியோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதே பார்த்தீங்கன்னா இங்கே 40 பின் ஐசி இருந்தால் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி, 20 பின் ஐசி வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும், 20 பின் ஐசி இருந்தால் எப்படி ப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதிலே காட்டியிருக்காங்க உங்களுக்கு. எந்த இடத்துலேருந்து அந்த ஐசி வந்து ப்ளேஸ் பண்ணணும். 40 பின் இருந்தால் ஃபஸ்ட்டு பின் இதை எடுத்துக்கணும், 20 பின் இருந்தாக்கா தேர்ட் பின் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு பின். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பின் அந்த இடத்துல நீங்கள் மாற்றுற மாதிரி, ரெண்டு கொஞ்சம் இறக்கி மாற்ற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன் மாற்றிக்கணும். உங்களுக்கு அதை தனியாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு. இது யூஎஸ்பி போட்டு யூஎஸ்பி மூலிமா வந்து கேபிள் இருக்குது. இந்த யூஎஸ்பி கேபிளை இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொன்று லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ யூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தனியாக இந்த ப்ரோக்ராமர் வாங்கும்போது ப்ரோக்ராமருக்குன்னு ஒரு சிடி கொடுப்பாங்க. எப்போதுமே ப்ரோக்ராமர் மட்டும் தர மாட்டாங்க, ஒரு சிடி ஒன்று கொடுப்பாங்க. அதில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதன் மூலிமா தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த யூஎஸ்பிக்கு டிரைவர் உண்டு. யூஎஸ்பி டிரைவர் வேறு, அந்த சாஃப்ட்வேர் வேறு, கோடிங் ஏற்றுற முடியாது சாஃப்ட்வேர் வேறு. அதுவும் இப்போ நீங்கள் யூஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கேபிள் வந்து அந்த டிவைஸ் வந்து அந்த ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரோட கனெக்ட் அடிச்சா செக் பண்ணி பார்த்துக்குங்க. மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் வந்து டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் டிவைஸ் மேனேஜர் போயிட்டு அதில் யூஎஸ்பின்னு இருக்கும் கனெக்ஷன்ட்டு. அதில் பார்த்தாலே உங்களுக்கு இந்த போர்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சான்னு அதிலே காட்டும் உங்களுக்கு. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குன்னு கொடுத்துருக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்லையா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி கேபிள் நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். லேப்டாப்லேயும் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கேபிள் கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த கிட்டுக்கும் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் ஆகிருக்கா ப்ராப்பராக ஹார்ட்வேர் செக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதில் கனெக்ட் ஆகலை, நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் கனெக்ட் ஆகலைங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இனிமேட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா கேபிள் வந்து ஏதோ ஃபால்ட்டுங்கிற மாதிரி திரும்ப கேபிள் வந்து நீங்கள் கழட்டிட்டு டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதான் 8051 அட்மல் 8089C, C51, C52, S51, S52, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐசிஸ் இருக்குது இதில். இது வந்து NSK அந்த ஷாப்லேருந்து நான் வாங்கினது. இது ஒவ்வொரு கம்பெனிக்காகவும் கொடுக்குறாங்க. 8051 யூஎஸ்பி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா வில் ப்ரோங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு நிறையா இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாஷ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு போர்டே வேறு போர்டு வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா பிக் சீரியஸ் பிஐசின்னு சொல்ல முடியாது, பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல், அந்த பிக் சீரியஸ் ஐசி எல்லாமே இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஐசி வந்து இந்த டிவைஸ் வந்து செட் ஆகும். 100 ஐசிக்கு அந்த சாஃப்ட்வேரில் அந்த 100 ஐசி நம்பர் மெமரி ஐசியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கோடிங் ஏற்றிக்கலாம். இது வந்து பிக் ஐசி, பிக்லேயுமே நிறைய ஐசி இருக்குது. இந்த போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 200 ஐசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அட்வான்ஸ்டு. இதில் வந்து சர்க்யூட்ஸ்லாம் வந்து இன்பில்டாக அந்த போர்ட்லேயே ஆன்போர்டே வந்துருச்சு உங்களுக்கு சர்க்யூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து அந்த ஜிப் சாக்கெட்டுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 40 பின்னா 28 பின்னா கீழே பார்த்தீங்கன்னா 8 பின்னு 14 பின்னு 8 பின்னு 18 14 18 8 அதுக்கு இங்கே வச்சுக்கோங்க. 40 பின்னும் 28 பின்னுக்கும் இந்த பட்டனை அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேபிள் யூஸ் பண்ணிட்டு இது இந்த கண்ட்ரோலர்லாம் இதில் இருக்கும். ஐசி சர்க்யூட் போர்டு வந்து இது வந்து மெட்டல் பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது யூஎஸ்பிக்காக கனெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு தனி சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து இந்த பிக்கெட் 2 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அது யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு டிரைவர் உண்டு. நீங்கள் இதுக்கு இந்த ப்ரோக்ராமர் வாங்கும்போது இதுக்கும் ஒரு சிடி கொடுத்துருவாங்க. இந்த டிரைவர் வேறு, இந்த டிரைவர் வேறு. யூஎஸ்பி காமனாக இருக்குன்னு வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரே டிரைவர் மாதிரி டிரைவர் ஐசி தான் டிரைவர் ஐசி. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் இந்த யூஎஸ்பிக்குள்ளான டிரைவர் ஐசி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியோட யூஎஸ்பி ஐசியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா? இந்த இதுக்கு இது வந்து பிக்கு சீரிஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஐசியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இந்த யூஎஸ்பி கேபிள் மூலிமா உங்கள் கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் கோடிங் எழுதிட்டு தனியாக வேறு சாஃப்ட்வேர் இருக்குது. 8051 வந்தாக்கா கெயில் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் எழுதி பார்த்துட்டு யாராவது இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பர்பஸ்லாம் அதில் பார்த்துக்கணும். எக்ஸ்கோட கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா MP லேப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிக் சீரீஸுக்கெல்லாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா நான் போன வீடியோவில் காட்ட விட்டுட்டேன்.
இந்த ராஸ்பெரி பை போர்டு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூடூத் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூடூத் வந்து ஒயர்லெஸ். இது மவுஸு, இது வந்து கீபேடு. ராஸ்பெரி பை 3 இருக்கு இல்லையா, பை 3 அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண இருக்கு இல்லையா. அப்போ கம்ப்யூட்டர்னாலே நமக்கு கீபோர்டு மவுஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. இது ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி ப்ளூடூத் மூலியமாக கம்யூனிகேட் ஆகக்கூடியது. இதுக்கு பேட்டரி பவர் இங்கே இருக்குது பாருங்கள். பார்க்குறது நோக்கியா பேட்டரி மாதிரியே இருக்குது பாருங்கள். மொபைல் பேட்டரி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேட்டரி வந்து நீங்கள் வந்து இது பவர் ரீசார்ஜபிள் போட்டு அதை கழட்டிட்டு நீங்கள் தனியாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த இதுக்கு இது எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் அந்த கீஸ் எல்லாமே. இது சவுண்ட் இன்க்ரீஸு, டிக்ரீஸு, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, ப்ளே ஸ்டாப் பண்ணுறது. இது வந்து ஆரமாக இருக்குது இல்லையா, ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி. இது வந்து ஓகே. இதே ஒரு என்டர் பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ, கண்ட்ரோல் கீ எல்லாமே கொடுத்துருவாங்க பாருங்கள். இது ஃபேஸ் பாரு. ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்ட் இருக்கு இல்லையா, லேப்டாப் கீபோர்டு, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே இது இருக்கும். ப்ளஸ் ஒயர்லெஸ் கண்ட்ரோல், ஒயர்லெஸ் மூலிமா அக்சஸ் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து பவர் சப்ளை. இதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும். 6 வோல்ட் பவர் சப்ளை. இந்த பட்டனை வந்து இங்கிட்ட ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா 6 வோல்ட் அவுட்புட் வரும், சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 12 வோல்ட் பேட்டரி இருந்துச்சுனாக்கா இப்படி ஆன் பண்ணிக்கிங்க. 12 வோல்ட் பேட்டரிக்கு இந்த சைடு, 6 வோல்ட் பேட்டரி இந்த சைடு. இல்லை வந்து எவ்வளோ கரண்ட் வந்து சார்ஜ் ஆகிட்டு இதில் காட்டும் உங்களுக்கு. அது மாதிரி ஆட்டோ சார்ஜ். இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும், நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பொறுமையாக சார்ஜ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுக்கு வந்து 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டரியோட ரெட் கலர் வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து நீங்கள் கிளிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பேட்டரியோட மைனஸில் வந்து பிளாக் கலர் கிளிப் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து இதே வந்து இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. இபி வோல்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு. கேபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 10 ஆம்பு இந்த இருக்கு பாருங்கள். இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே சார்ஜர், ரிவர்ஸ் பேட்டரி, ப்ளஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன்ஸு. கேபிள் சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் அது சார்ஜ் ஏறாது, டிவைஸும் டேமேஜ் ஆகாது. சேஃப்டி ஆப்ஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. 10 ஆம்ஸ் உள்ள மாதிரி உள்ளது. இது வந்து சைனா மேக் தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா 1200 500 நம்ம வாங்கினேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ப்ளஸ் வந்து இது ஒரு ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அந்த ரேட்டும். இது 10 ஆம்பியருக்கு இந்த ரேட் சொல்கிறாங்க. இது 20 ஆம்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி ஆம்ஸ் அதிகமாக உள்ள மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா சார்ஜ் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். 12 வோல்ட் 7 ஆம்ஸ் பேட்டரிலாம் இருக்கு இல்லையா, ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இந்த சார்ஜர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ஜர் போட்டோம் அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸில் வந்து அந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து சார்ஜ் ஏறிடும் உங்களுக்கு. நான் மேக்ஸிமம் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுமாதிரி ஏவிஆர்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. அதுக்கு வந்து இதே மாதிரியே இன்னொரு ப்ரோக்ராமர் இருக்குது. அது இப்போ கையில் இல்லை. அது அந்த போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த போர்டு தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஏவிஆருங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஐசிஸ் தான் உங்களுக்கு. ஆர்டினோ போர்டாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம் தேவைப்படாது. ஏன்னா ஆர்டினோ போர்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது. நம்ம யூஎஸ்பி கேபிள் போட்டு லேப்டாப்போட டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐசி மாடல் உள்ளதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நமக்கு தேவைப்படும். கோடிங் வந்து அந்த ஐசியில் வந்து காப்பி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.